Hello friends, Assalamu alaikum and welcome to my channel Yas Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா கியூட்டான சில விஷயங்களோட ஈத் டைம் அப்போ செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். இந்த பிரியாணி ரெசிபி ரொம்ப சீக்ரெட்டான ரெசிபி and வீடியோ ஃபுல்லும் பாருங்க. இந்த சூப்பரான மட்டன் பிரியாணி கல்யாண வீட்டில் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் ஒகேஷன் டைமில் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல பிரியாணி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே என்னென்னா வெங்காயம் தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணியும் நல்லாயிருக்கும். இந்த ஃபுட் சாப்பர் யூஸ் பண்ணி ஆனியன் கட் பண்ணியாச்சு. இந்த ஃபுட் சாப்பரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக நான் செஞ்சு காட்டுறேன். என்னதான் நம்ம பிரியாணி செய்ய தெரிஞ்சதாக இருக்கட்டும், நம்ம அம்மா செய்கிற அந்த ஈவெண்ட்டில் செய்யக்கூடிய பிரியாணி நம்ம உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நான் பிரியாணி செய்யலை, எங்கள் அம்மா தான் பிரியாணி செய்கிறாங்க. அந்த பிரியாணியை நம்ம பார்ப்போம். ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. இப்போது ஒரு 10 கிட்ட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறாங்க. அது கூட நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறாங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கிறாங்க. இந்த அளவுக்கு தண்ணி வரட்டும். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து 2 கிலோ மட்டன் 2 கிலோ அரிசிங்கிறதுனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் கூடுதலே சேர்த்துக்கிறணும். இப்போது மல்லித்தழை சேர்த்துக்கிறாங்க. கட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கிறது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இது கூட மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 2 டீஸ்பூன். கலராக இருக்கும், ஆனால் ஸ்பைசி கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஹோம்மேட் பிரியாணி மசாலா, வீட்டிலையே செஞ்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிறாங்க. இனிமேல் நம்ம பிரியாணி மசாலா ஹோம்மேட் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் வந்து இது 400 கிராம்க்கு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இது நம்ம குக்கரில் தான் மட்டன் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இது தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வைக்க டைம் ஆகும். அதனால் ப்ரெஷர் குக்கர்லேயே யூஸ் பண்ணி கிரேவியாக தயாரித்து வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இப்போ நல்லா பாயில் ஆகி வந்துட்டு இருக்கையில் மட்டனை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 kg. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே மட்டன் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து தண்ணி விட்டு வந்துச்சு. போதுமான அளவு கிரேவி இருக்குது.
ஒரு லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம் 5 விசில் கிட்ட. இப்போது ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சில்வர் கப்பில் 6 கப் கிட்ட தண்ணி எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி மட்டன்லேருந்து ரிலீஸ் ஆன தண்ணி 2 கப்பு இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா 6 கப் கிட்ட ஆட் பண்ணுறாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுற வேண்டியதுதான். இப்போது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த நேரம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி, அதாவது வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியை சேர்த்து ஆட் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறணும். இப்போது அதே மாதிரி மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் லெமன் ஜூஸ், 2 டைம் மல்லித்தலை சேர்த்துக்கிறணும் பிரியாணி செய்யல. இப்போது நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வரப்போகுது. அது என்னென்னா நெஸ்லே மில்க் மைட். இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஒவ்வொரு பிரியாணி செய்கிறதுக்கும். அதாவது பிரியாணி சாப்பிட்டா சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரிலாம் ஏற்படும், அப்படி தானே? ஏன்னா ஸ்பைசி லெவல் நிறைய இருக்கிறதுனால இந்த நெஸ்லே மில்க் மைட் யூஸ் பண்ணுறதுனால பிரியாணி டேஸ்ட் இருக்குமே தவிர எந்த விதமான நெஞ்சு எரிச்சலோ நம்ம 7 குடிக்க கூட அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப காமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு பிரியாணி டேஸ்ட்டும். இப்போது இதுக்கு மேலே பிராண்டட் பிரியாணி மசாலா ஜஸ்ட் தூவி விட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். 20 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா பிரியாணி ரெடி ஆயிரும். இது அப் அண்ட் டவுன் நல்லா பெதறி விடுறதுனால அரிசி நல்லா மிக்ஸ் ஆகும், மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். அதுக்காக இது செய்கிறது. தம் போடுறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சுட்டு எல்லாம் சரிசமமாக ஆயிரும். அதே மாதிரி 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறலாம் ஜஸ்ட் டாப்பில். இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இது கன்ஃபார்மாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். இதுக்கு மேலே லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஏதாச்சும் பழைய தவா இருந்துச்சுன்னா இந்த வெசல் கீழே வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்க வேண்டியதுதான். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் ரொம்ப நீளமாகவே இருக்குது. ரொம்ப குழஞ்சும் போகாமல் ரொம்ப அரிசியாகவும் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே அரிசி உடையாமல் பக்குவமாக கீழேருந்து மேலே பிரட்டி விட்டுக்க வேண்டியது தான். இது தாராளமாக 4 ஃபேமிலி சாப்பிட்லாம். இதில் கண்டிப்பாக பாதாம் முந்திரி சேர்க்காத பிரியாணி இருக்காது. ஸோ அதை நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஆட் பண்ணி அடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த சீக்ரெட் ரெசிபி சேர்ந்த இந்த சூப்பரான மட்டன் பிரியாணியை வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்.
இந்த எம்மி பிரியாணிக்கு ஏற்ற சைடிஷ் என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் வெங்காய சம்பல், வெங்காய பச்சடின்னு சொல்லுவோம். இது வந்து மயோனிஸ் கலந்த வெங்காய சம்பல். இது வந்து நியூ ரெசிபி. இது கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் சிக்கன் 65, அப்புறம் பாயில்டு எக். இவ்வளோ அருமையான பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக ஃபலூடா, இந்த ஃபலூடா ரெசிபி இனிமேல் நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. Those who did not subscribe my channel yet, please click the red subscribe button and click the bell icon so that you will never miss my videos and you will get the notifications. Thanks for watching.